டே 2 ட்ரிப்பில் இருக்கோம். அட்ராக்ஷன்ஸை நாங்கள் ஸ்டார்டட் இந்த கலர்ஃபுல் ஸ்ட்ரீட் வீட்டு முன்னாடி எடுக்காதீங்கன்னு. ஸோ நம்ம அதை வந்து அந்த வீட்டு காரேடுநாட் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் யூரோப்போட மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன். காரேடுநாட்லேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குட்டி தமிழ்நாடு இருக்குன்னே சொல்லலாம். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் லவ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். இந்த வால் ஃபுல்லாகவே அவங்க ஐ லவ் யூ அப்படி 150 மொழிகளில் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்கும். ஸ்டோரர் அப்படிங்கிற ஒரு ஓல்டு பேஸ்ட்ரி ஷாப்பில் இருக்கும். இது வந்து கிங் லூயிஸ் 15 அவரோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பாரிஸோட டே 2 ட்ரிப்பில் இருக்கோம். இன்றைக்கி நிறைய பிளேசஸ் வந்து அன்யூஷுவல் அட்ராக்ஷன்ஸை நாங்கள் கவர் பண்ணுறோம். இதில் ஏன் இதெல்லாம் பார்க்குறோன்னா எல்லோரும் வந்து முக்கியமான பிளேசஸ் மெயினாக இங்கே வந்தால் ஐஃபில் டவர், லோவர் மியூசியம், அதுக்கப்புறமா வந்துட்டு சைன் ரிவர், இது 3 தான் இங்கே மேஜர் அட்ராக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன அன்யூஷுவல் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஸ்டார்டட் இந்த கலர்ஃபுல் ஸ்ட்ரீட். பாரிஸில் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கலர்ஃபுல் ஸ்ட்ரீட். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இங்கே இருக்கிற வீடெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுக்கணும், இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா, பெஸ்ட் பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ் வேணும்னா இங்கே வந்து எடுக்கிறாங்க நிறைய பேர். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதை ஒட்டி நம்மளோட தலப்பாக்கட்டி, தென் வந்து சரவண பவன் இருக்குது. இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது, சாரீ ஸ்டோர். இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது, சாரீ ஷாப் இருக்குது. இங்கே நிறைய நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் நிறைய இங்கே கிடைக்குது. ஸோ இதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
வால் ஆஃப் லவ்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். இந்த வால் ஃபுல்லாகவே அவங்க ஐ லவ் யூ அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 250 மொழிகளில் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற வாசகத்துக்கு தொடங்கி அத்தனை மொழிகள்லையுமே 250 மொழிகள்லையுமே ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதில் நம்மளோட தமிழில் எழுதியிருக்காங்க நான் உன்னை காதலிக்கிறேன்னு. அதே போல் அதே போல் ஸ்ரீலங்காலேருந்து சொல்லியிருந்தா அவங்க வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதையும் அவங்க அழகாக 2 முறை எழுதி வச்சுருக்காங்க. என் கணவர்கிட்ட நானும் ஐ லவ் யூ இஷ் அதுக்கப்புறமா நான் உன்னை காதலிக்கிறேன் அங்கேருந்தே பார்த்துட்டு கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் எங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம பெரி அந்த மாதிரி எல்லா பெரிஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்த கேக்ஸ் புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு காஸ்ட்டு ஜாஸ்தி தான். நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 3 பேஸ்ட்ரி ஐட்டம் வாங்கினோம். ஒரு சாக்லேட் கேக்கும் இன்னும் 2 பிரெட் டைப்பில் வாங்கினோம். எங்களுக்கு அது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் போகிறீங்க ஃப்ரான்ஸ்க்கு அப்படின்னா இந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணலாம். ஒரு டைமுக்கு ஓகே தான், ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, அளவான கூட்டம் தான். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.